அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். நடுக்காவேரி காவல் நிலையம் முன்பாக சகோதரிகள் இருவர் விஷமருந்தி தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தஞ்சை அருகே நடுக்காவேரி காவல் நிலையம் முன்பாக சகோதரிகள் இருவர் விஷமருந்து இருக்கிறார்கள். மேனகா மற்றும் கீர்த்தி ஆகியோர் விஷம் குடித்த நிலையில் அதில் கீர்த்தி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்த விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜு. ராஜு, வணக்கம். எதற்காக சகோதரிகள் இருவர் இதுபோன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டாங்க? என்ன நடந்தது? விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கௌதமி. அதாவது தஞ்சாவூர் மாவட்டம் திருவியார் அருகே நடுக்காவேரி காவல் நிலையத்துக்கு ரெண்டு சகோதரிகள் அண்ணன் மீது பொய்யான புகார்கள் கூறி இது பண்ணதுனால அவங்க இரண்டு சகோதரிகள் பொய் வழக்கு போடக்கூடாது என்று அவர் மேல குற்றம் சாட்டப்பட்டது. பொய்யான வழக்கு என சொல்லி ரெண்டு சகோதரிகள் விஷம் அருந்திய நிலையில் அந்த போலீசார் உடனடியாக அவர்களை மீட்டு மருத்துவக் கல்லூரியில் சேர்த்திருந்தால் கீர்த்தி என்பவர் சகோதரி ஒருவர் உயிரிழந்திருக்க நேரிடாது. ஆகையால் உடனடியாக இந்த காவல் ஆய்வாளர் மீதும் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி இங்கே தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அவங்க உறவினர்கள் போலீசார் இடையே தற்போது பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. இந்த சம்பவமானது நேற்று நடைபெற்றதாக கூறப்படுகிறது. அந்த தினேஷ் என்பவர் மீது பொய்யான வழக்குகள் இருப்பதாக போலீஸ் தரப்பிலிருந்து ஏற்கனவே பல்வேறு குற்ற சம்பவங்களில் அவர் ஈடுபட்டிருப்பதாகவும் அவர் மீது பொய்யான வழக்குகள் போடப்பட்டு உள்ளதாக சகோதரிகள் கூறுகின்றனர். ஆனால் போலீஸ் தரப்பிலிருந்து அவர் பல்வேறு வழக்குகள் அவர் மீது இருக்கிறதாக கூறப்படுகிறது. தற்போது பார்த்தீங்கன்னா அந்த சகோதரிகள் என் அண்ணன் அது மாதிரி பண்ணுவது கிடையாது என கூறியிருக்கிறார்கள். அதனால் மீறி அவர் மீது பொய் வழக்கு போடப்பட்டதால் அந்த இரு சகோதரிகளும் விஷம் அருந்தியதால் தற்போது அந்த இடம் பரபரப்பாக காணப்படுகிறது. கௌதமி, விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.